இது வரைக்கும் பிக் பாஸ்ல கொடுக்கப்பட்ட ரொம்பவே கஷ்டமான டாஸ்க பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 4 பிக் பாஸ் சீசன் 2ல கொடுக்கப்பட்ட டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க். ஒரு ரவுண்ட் ஷேப்ல பட்டன் இருக்கும். அந்த பட்டனை யார் அதிக நேரம் பிரஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர்னு இருந்துச்சு அந்த டாஸ்க்ல. அந்த பட்டன்ல இருந்து பிளேயர் கை எடுக்க வைக்கிறதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம்னு அந்த டாஸ்க்ல இருந்துச்சு. அந்த பட்டன்ல இருந்து ஐஸ்வர்யாவை கை எடுக்க வைக்கிறதுக்கு விஜயோட பிளான்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஐஸ்வர்யா பட்டன் பிரஸ் பண்ணிட்டு இருக்கிற கையில ஆயில் ஊத்துறது, அவங்க கையில வெயிட் கிட்டே தொங்க விடுறது, அவங்க ஃபேஸ்ல தண்ணி ஊத்துறதுன்னு பயங்கரமா இருந்துச்சு அந்த டாஸ்க். நம்பர் 3 பிக் பாஸ் சீசன் 4ல கொடுக்கப்பட்ட மணிகுண்டு டாஸ்க். ஒரு கிளாக் மாதிரி செட்டப் இருக்கும். அதுல பெரிய முள் சின்ன முளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் நிக்க வச்சிருவாங்க. வெயில் மழைன்னு பார்க்காம அதே இடத்துல இருந்துட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு யாரு கரெக்டான டைம் சொல்றாங்களோ அவங்க வின்னர் இந்த டாஸ்க்ல இருந்துச்சு. இந்த டாஸ்க்ல கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். பயங்கரமா மழை பெஞ்சும் போதும் குளிர் காத்து அடிக்கும் போதும் யாருமே அந்த இடத்த விட்டு நகராம இந்த டாஸ்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. இந்த டாஸ்க் முழுசா 2 நாளைக்கு விடாம நடந்துச்சு. நம்பர் 2 பிக் பாஸ் சீசன் 1ல கொடுக்கப்பட்ட கார் டாஸ்க். இந்த டாஸ்க் ஸ்டார்டிங்ல சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் போக போக இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒரு காருக்குள்ள கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கணும். யாரு கடைசியா வெளியே வராங்களோ அவங்க தான் வின்னர் இந்த டாஸ்க்ல இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல காருக்குள்ள உட்கார்ந்து மட்டும் இருக்கணும்னு சொன்ன பிக் பாஸ் அதுக்கப்புறம் கார்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி நிக்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கால்ல மட்டும் ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி நிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. முழுசா 20 மணி நேரம் அந்த டாஸ்க் போச்சு. ஸ்நேகன் மற்றும் சுஜாவரணி தான் கடைசி வரைக்கும் ரெஸ்ட் ரூம் கூட போகாம அந்த டாஸ்க்ல இருந்தாங்க. நம்பர் 1 பிக் பாஸ் சீசன் 8ல கொடுக்கப்பட்ட பொம்மை டாஸ்க். எல்லா கண்டஸ்டன்ஸும் ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு பொம்மைக்கான வீட்ல எவ்வளவு சீக்கிரமா வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வைக்கணும். யாரோட பொம்மை கடைசியா வெளியே இருக்கோ அவங்க அந்த டாஸ்க் விட்டு வெளியேற்றப்படுவாங்க. கேட்கறதுக்கு இந்த டாஸ்க் சிம்பிளா இருந்தாலும் அன்ஷிதாவும் ஜாக்லினும் இந்த கேம் சிம்பிளா விளையாடலாம். 2 பேரும் தூங்காம விடிய கார்டன் ஏரியாலயே இருந்து அன்ஷிதா பேண்ட்லயே பாத்ரூம் போய் இந்த டாஸ்கை எவ்வளவுக்குள்ள கஷ்டமா விளையாட முடியுமோ அவ்வளவுக்குள்ள கஷ்டமா விளையாண்டாங்க.